அவைங்க மாதிரி சில நண்பர்கள் வந்து நமது வீடியோ வந்து தினமும் கமெண்ட் பண்றாங்க. அது ரொம்ப மறுப்பு சொல்றதன் மூலமாக உங்களுக்கு சில மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தால் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்களுடைய நலனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். மனசார கூட யாருக்குமே துன்பமே நினைக்காத அனைத்து நல்ல உயிர்களும் வாழ்வில் ஓங்கிய புகழ் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திருமண நாளாக கொண்டாடும் அனைவருக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினத்தில் நமது ராசிக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு, என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணலாம். மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டையும் அழுத்தி விடுங்க. வாங்க இன்றைய தினத்துக்கான வீடியோவுக்கு போகலாம். இன்றைய தினம் 14 ஜூலை 2022 வருடங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆனி மாதம் 30ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசியிலேயே புதன் பகவான் இருக்கிறாருங்க. மேலும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுவுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளது ஒரு நல்ல யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க. மேலும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளார். இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரையும் இந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்குங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை இன்றைய தினம் காண முடியும். சில தொலைதூர பயணங்கள் மூலமாக உங்களது வியாபார வளர்ச்சி கண்டிப்பாக மேம்படுங்க. எனவே தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்க மிஸ் செய்யாம அதை பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய தொழில், உங்களுடைய பொருளாதாரம் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக மாற்றிக்கொள்ள அது உதவிகரமா இருக்குங்க. இந்த தினம் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளா இன்னைக்கு அமையப்பெறுங்க. இந்த தினம் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சியான நாளா இன்னைக்கு அமையறதுனால அலுவலக பணிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய, மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு நாளா அமையலாம். ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை உங்களது பெற்றோர்கள் தருவதற்கு மறுக்கலாங்க. ஆனா நீங்க மனதை இன்றைய தினம் உடைய விடாமல் பார்த்துக்கங்க. மனதை இழந்து விடாதீர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிலைமை மாறும். எனவே அதுவரை நீங்கள் காத்திருப்பது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல வளமையான வாழ்க்கை வருவதில் கொஞ்சம் தள்ளி போறக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தினாலும் அதனால் நீங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்க உங்களது நம்பிக்கையை மட்டும் வலுவ வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இன்றைய தினம் பணத்துடைய முக்கியத்துவத்தை நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையுங்க. ஏன்னா நீங்க சேவிங்ஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும். எனவே உங்களுடைய சேமிப்பை பற்றி இன்றைய தினம் நீங்கள் நன்கு புரிந்து கொண்டு பணத்துடைய தேவைகளையும் பணத்துடைய முக்கியத்துவத்தையும் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உணரக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையுங்க. மேலும் உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் இன்றைய தினம் உங்களது பிசினஸ்ல இருக்குங்க. வியாபாரத்துல நல்ல நன்மைகள் உண்டு. குடும்பத்திலையும் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை பெருகக்கூடிய ஒரு நாளா அமையறதுனால இன்னைக்கு கண்டிப்பா உங்களது குடும்பத்துல நிம்மதி பெருகும் ஒரு மன திருப்தியான நாளா இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினம் நல்ல ஆதாயம் தரக்கூடிய வேலை, நல்ல ஒரு முன்னேற்றகரமான நல்ல லாபகரமான ஒரு விஷயத்துல இன்னைக்கு நீங்க அதிகமான ஆர்வம் காட்டி அதில் இன்னைக்கு அக்கறையுடன் ஈடுபடுவீங்க. அதன் மூலமாக நல்ல வருமானங்கள் கிடைக்கும். திருப்திகரமாக உங்களது வருமானங்கள் இன்றைய தினம் அதன் மூலமாக அமையுங்க. உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து, புகழ் எல்லாமே கூடக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமைறதுனாலையும் இன்றைய தினத்துல உங்களது வியாபாரம், பொருளாதாரம் எல்லாம் சிறப்பா இருக்கிறதுனாலையும் இன்றைய தினம் மிக மிக ஒரு சிறப்பான நாளாகவே அமையுங்க. உங்களது குடும்ப உறுப்பினர்கள் தரும் நல்ல அறிவுரைகள் மூலமாக நல்ல லாபங்களை நீங்கள் இன்றைய தினம் ஈட்ட முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. சில முட்டாள்தனமான காதல் கூட உங்களுக்கு இன்னைக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. எனவே எது உண்மையான காதல் அப்படின்றத நீங்க மனதில் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் அதை நேரம் எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் அனலைஸ் பண்றது ரொம்ப அவசியங்க. முட்டாள்தனமான சில காதல் மூலமாக உங்களது வாழ்க்கை திசை மாறலாம். கவனமா இருங்க. ஏராளமான வேலைகள் இருந்து நீங்க பிஸியாவே இருப்பீங்க. இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு வேண்டிய விரும்பிய சில வேலைகளை செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஓய்வு நேரம் இன்னைக்கு கொஞ்சம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த நேரத்துல நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை திட்டமிடுற நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் முடிச்சுட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் ஓய்வு நேரத்தை உருவாக்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. அப்படி ஓய்வு நேரத்தை நீங்க சிறப்பானதாக ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வியாபாரத்துல உங்களுடைய பார்ட்னர் வந்து கொஞ்ச நேரம் தான் வியாபாரத்துல இருக்க விரும்புவாரு. ஆனா நீங்க அவங்களுடைய அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க நேரத்தை. அது உங்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் சங்கடங்களை தரலாம். இருந்தாலும் உங்களுக்கு போதிய நேரம் பிசினஸ்ல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும். அது உங்களது பார்ட்னரும் கொஞ்சம் இழுத்தடிக்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு பிசினஸ்ல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியமா இருந்தாலும் டைம் பற்றாக்குறையால் நீங்க அவதிப்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம்.
விரக்தி அடைய வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஃபியூச்சரில் காத்திருக்கு. வியாபாரத்தில் இன்னைக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி உண்டுங்க. மிக ரொமான்டிக்கான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமையும். உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்களது காதலருடைய இன்னொரு பக்கத்தை, ரொமான்டிக்கான பக்கத்தை இன்னைக்கு நீங்கள் காணக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். அதுக்காக நீங்கள் இன்னைக்கு நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக அது அமையுங்க. இன்றைய தினத்துக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு அமையுங்க. எனவே லேசான நீல நிறத்தை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்தலாம். ரொம்ப அடர்த்தி இல்லாத நீல நிறத்தை பயன்படுத்துங்க. நல்ல நன்மைகள் காத்திருக்கு. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இன்னைக்கு நம்பர் 8 வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக இன்னைக்கு அமையுங்க. எனவே நம்பர் 8 நீங்கள் இன்னைக்கு பயன்படுத்திக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கடகராசி என்பவர்களுக்காக காணும் பொழுது, புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களது வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நல்ல லாபகரமாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் இந்த இந்தியா ஃபுல்லாகவே வியாபாரம் பண்ணக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சிறப்பான செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய செயல்பாடுகள் வந்து இன்னைக்கு ரொம்ப ப்ராடாக இருக்கும். நேஷனல் லெவலில், டொமஸ்டிக் லெவலில் நீங்கள் இன்றைய தினம் உங்களது பிஸ்னஸ் வந்து முன்னேற்ற பதவியில் கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல லாபத்தை ஈட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. சில பொருட்கள் உங்களுக்கு காணாமல் போயிருக்கலாம், அல்லது நீங்கள் காணாமல் போனதான் நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். அந்த மாதிரி சில பொருட்கள் வந்து இன்றைய தினம் உங்களுக்கு அதை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதை பயன்படுத்தி உங்களுடைய மனது மகிழ்ச்சியை மற்றும் மன நிம்மதியை பெருக்கிக் கொள்ளலாம். எனவே தவறிய பொருட்களை மறுபடியும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மூலமாக மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வெற்றிகரமான நாளுங்க. உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைத்து உங்களது மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஏதாவது போட்டி நீங்க வந்துருச்சுன்னா அப்படின்னா நீங்க தான் இன்னைக்கு சிங்கங்க. போட்டி எல்லாத்துலயுமே ஜெயிச்சுக்குவீங்க. எனவே கலந்துக்கங்க. எந்த விதமான போட்டிகளையும் இன்றைய தினம் விட்டு வைக்க வேண்டாங்க. எல்லாத்திலும் வெற்றிகளை பெற முடியும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் குறைந்து மனம் லேசாக நிம்மதியாக ஆகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் தான் சொல்லுவேன். கவலைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அனைவருக்குமே கிடைக்காது. மேலும் தொழில் சார்ந்த சில முக்கியமான மீட்டிங்ஸ் வந்து இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட மீட்டிங்ஸ்ல உங்களுக்கு சில முக்கியமான நபர்களின் ஆதரவு கிடைக்கிறதுனால உங்களது வியாபாரத்திலும் மன நிம்மதி கண்டிப்பாக ஏற்படுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்கள், அது நல்லதாக இருந்துக்கலாம், கெட்டதாக கூட இருக்கலாம். அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. அப்போ தான் எங்களுக்கு எங்களுடைய தவறுகளை திருத்திக்கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும். இன்னும் வீடியோக்களை சிறப்பாக வெளியிட அது உதவிகரமாக இருக்கும். சர்மி போன்ற நேயர்கள் வந்து தினசரி நமது வீடியோ பற்றின கமெண்ட்களை வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான கமெண்ட் பாக்ஸ் எப்பயுமே திறந்தே இருக்கும். உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுது. எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் அந்த அமையுங்க. மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.